டிக். ஒன்றும் இல்லை, காப்பிரைட் இஷ்யூஸ் வருமா, அதனால தான் நானே வயலின் மியூசிக் கொடுத்துக்கிட்டேன். நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம், எக்ஸாம் முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆச்சு, இவ்வளோ நாள் பாட்காஸ்ட் அப்லோட் பண்ணாமல் அப்படி என்னதாம்மா பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. வேற என்ன, கண்டென்ட் தான். அதை யோசித்து எழுதி பேசுகிறது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அது உட்காந்து எழுதணுமா, நான் அசைன்மெண்ட்டே முழுசாக எழுதாத ஆள், எப்படி கண்டென்ட் எழுதுவேன்? அதை தாண்டி நான் கண்டென்ட் எழுத இவ்வளோ நாளாக ஆகிடுச்சுங்க. ஸோ இப்படியே கண்டென்ட் யோசித்துட்டு இருக்கும்போது ரேண்டமாக ஒரு ரீல் பார்த்தேன். நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம், நீ யோசிக்கிறதுக்கும் ரீல் பார்க்குறதுக்கும் என்ன சம்மந்தம்? நம்ம 5 நிமிஷம் படித்தாலே அரை மணி நேரம் ரீல்ஸ் பார்க்குற ஆள், கண்டென்ட் யோசிக்கும் போது பண்ணாமலையா இருக்க போகிறோம் அப்படின்னு ரேண்டமாக ஒரு நாள் ரீல் பார்த்துட்டு இருந்தப்போ ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் ஒரு மாலுக்கு வெளியில் ஒரு குட்டி பொண்ணு, அவங்களுக்கு ஒரு 7-8 வயசு இருக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, செப்பல் இல்லை, ஒரு ப்ராப்பரான ட்ரெஸ் இல்லை, அந்த வெயிலில் நின்று பென் விற்றுட்ருக்காங்க. அதை பார்த்து ஒரு சோஷியல் ஒர்க்கர் என்ன பண்ணுறாருன்னா, வாடா நான் உனக்கு வந்துட்டு செப்பல் ட்ரெஸ் வாங்கித்தரேன் வாடா அப்படின்னு மாலுக்குள்ளே கூப்பிட்டு பார்க்குறப்போ அங்கேருந்து வாட்ச்மேன் என்ன பண்ணுறாரு, இல்லை இந்த பர்சனை, இந்த குழந்தைய எங்களால் உள்ளே விட முடியாது, அவர் குழந்தைன்னு இல்லை, அவர் கொஞ்சம் யூஸ் பண்ணாது எனக்கும் பிடிக்கல, ஸோ இவங்கள உள்ளே விட முடியாது அப்படின்னு சொன்னப்போ அவர் வந்துட்டு அதுக்கப்புறமா நிறைய இனிஷியேட் பண்ணி அந்த சோஷியல் ஒர்க்கர் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்து அந்த குழந்தைய உள்ளே கூப்பிட்டு போய் அவங்களுக்கு தேவையான ஆக்சசரிஸ் எல்லாமே வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா அந்த பொண்ணு ஷி வாஸ் செம்ம ஹாப்பி. வாவ், சூப்பரில் ஹியூமனிட்டி, பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் ஹியூமன். ஸோ எஸ், நம்ம இன்னைக்கு பேச போகிற டாபிக் ஹியூமனிட்டி. வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுட்ருக்கிறது ராஷி டாக்ஸ் வித் மீ ராஷிதா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு தேங்க் மிஸ்டர் பிரணேஷ். நான் ஸ்டார்டிங்கில் உங்கள்கிட்ட சொன்ன வீடியோவில் வர சோஷியல் ஒர்க்கர் அவர் தான். நான் அவர்கிட்ட பர்சனலாக நான் உங்கள் வீடியோவை பற்றி என்னோட பாட்காஸ்ட்டில் மென்ஷன் பண்ணலாமான்னு கேட்டப்போ ரொம்ப ஜென்யூனாக அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. தேங்க்யூ சார் ஃபார் யோர் கோஆப்ரேஷன். அவர் மாதிரி சோஷியல் ஒர்க் பண்ணுறவங்க நம்ம ஊரில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஸ்வீட் ஆஃப் தெம்ல எவ்வளோ அழகாக ஹியூமனிட்டியோட நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் எல்லாருமே ஈக்குவல் தானே, அப்போ எல்லாத்துக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் கிடைக்கணும்ல. அப்படி பார்த்தா ஈக்குவல் ரைட்ஸை கூட இங்கே நிறையா பேர் யூஸ் பண்ண முடியலை. அந்த ரைட்ஸை வாங்க யாரோ ஒருத்தர் ஹியூமனிட்டின்ற பேரில் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகேங்க, இந்த ரைட்ஸு, ஈக்குவாலிட்டி, எல்லாரும் சமம், இதை பற்றி நம்ம வேறு பாட்காஸ்ட்டில் பேசலாம். பட் நான் இப்போது என் பாட்காஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் இது கிடையாது. அந்த ரீசன் என்னென்னா, த காசா இன்சிடெண்ட். என்னம்மா நீயும் இதை பற்றி பேச போறியானா? இதை பற்றி நான் மட்டும் இல்லை, நீங்களும் பேச தான் செய்யணும். அண்ட் என்னால் இதை பற்றி இப்போ மட்டும்தானுங்க பேச முடியும். இன்னும் கொஞ்ச நாளில் வேறு ஒரு விஷயம் வரும், இல்லை ஒரு பெரிய ஹீரோவோட படம் ரிலீஸ் ஆகும், இல்லை வேறு ஏதாச்சும் வரும், அதை பற்றி பேச தான் நம்ம போயிடுவோமே. ஹீட்டோட பேசினா தானுங்க உண்டு. நான் இங்கே வந்துட்டு அங்கே என்ன ஆச்சு, என்ன நடக்குது, இதுக்கு முன்னாடி இருக்கிற ஹிஸ்ட்ரி என்ன, இதை பற்றிலாம் பேச போகிறதில்ல. பிகாஸ் அங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நிறையா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாக இருக்கட்டும், நிறையா யூடியூப் வீடியோஸாக இருக்கட்டும், இதை பற்றிலாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். நான் இப்போ பேச போகிறது அதுக்கு பின்னாடி இருக்கிற ஹியூமனிட்டியை பற்றி. நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, சோஷியல் ஒர்க்கர்ஸ் எவ்வளோ சூப்பராக ஹியூமனிட்டியோட ஒர்க் பண்ணுறாங்கன்னு. டு யூ திங்க் ஹியூமனிட்டியோட சோஷியல் ஒர்க்கர்ஸ் மட்டும்தான் ஒர்க் பண்ணணுமா? அப்படின்னா ஏன் நீங்கள் நம்ம இதை பற்றி பேசக்கூடாதா? இல்லை நமக்கு ஹியூமனிட்டி இல்லையா, நம்ம ஹியூமனிட்டியோட ஒர்க் பண்ணக்கூடாதா? இந்த உலகத்தில் ஹியூமனிட்டிக்கு பஞ்சமாக என்ன? பட் வெயிட், யூனோ சம்திங், நான் கேட்ட கேள்விக்கான பதில் ஆமாம். இப்போ நம்ம உலகத்தில் நம்ம வாழ்கிற இந்த ஜென்ரேஷனில் ஹியூமனிட்டி குறைஞ்சிருச்சு. சேடான விஷயமா இருந்தாலும் இதுதான் நிஜம். ஒரு சில பேர் சொல்லலாம், ஹியூமனிட்டி எவ்வளோ இருக்குது தெரியுமா, இந்த உலகத்தில் இன்னும் ஹியூமனிட்டி வாழ்ந்துட்டுருக்கு தெரியுமா, நிறைய ஹியூமனிட்டி இருக்குமா இந்த உலகத்தில், பஞ்சம்லாம் இல்லைம்மா அப்படின்னு சொன்னால், நீங்கள் சொல்கிற மாதிரி ஹியூமனிட்டி பீக்கில் இருந்திருந்தா ஒரு அப்பா தலை இல்லாத தன்னோட குழந்தையோட உடம்பு எடுத்து வச்சுட்டு அழுதுருக்க மாட்டார். சரி, ஓகேங்க, எல்லாம் ஓகே. இப்போ நடந்த இந்த இஷ்யூவில் உங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன? உடனே ஒரு சில பேர் சொல்லுவோம், நான் ஸ்டோரி போட்டேன், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு ஸ்டோரி போட்டேன், ஆல் ஐஸ் ஆன் காசா, ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படின்னு நான் ஸ்டோரி போட்டேன் அப்படின்னா, do you think story is the only way to support Gaza? Obviously சோஷியல் மீடியா நிறைய தவறுகள் செய்தாலும், பட் அதை தாண்டி கொஞ்சம் நல்ல விஷயமும் பண்ணுது. காசாக்காக பல பிளேசஸில் ஃபண்ட் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தை பற்றி இங்கே இருக்கிற எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்கள் ஸ்டோரி தேடின டைமில் அப்படி ஃபண்ட் கலெக்ட் பண்ணுறதை பற்றி தேடி இருந்தால் இந்நேரம் நிறையா பேத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், ஸ்டோரி போடுறது மட்டும் ஹியூமனிட்டி கிடையாது. அது ஹியூமனிட்டியே இல்லைன்னு சொல்லலை, பிகாஸ் நம்ம மனசு வருத்தப்பட்டு அவங்களுக்காக ஸ்டோரி போடுறோம், ஓகே. பட்
when you do your part in helping them, that is what humanity is. எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில, நான் என் பாட்காஸ்டோட ஸ்டார்டிங்கில் சொன்னேன் ஹியூமனிட்டி இஸ் எ பெஸ்ட் குவாலிட்டின்னு. இல்லை, ஐ வாஸ் ராங். இட்ஸ் அப்சல்யூட்லி அ ராங் ஸ்டேட்மெண்ட். பிகாஸ் ஹியூமனிட்டி இஸ் த பேசிக் குவாலிட்டி. அதனால்தான் நீங்களும் நானும் நம்மளை சுற்றி இருக்கிற மனுஷங்க எல்லாத்தையும் நம்ம மனுஷன்னு சொல்கிறோம். மனிதநேயம் இல்லைன்னா நீ எப்படி மனுஷனாவ? ஒரு நாய்ட்டு நம்மளை போய் ஹியூமனிட்டி எதிர்பார்க்க முடியாது. ஒரு பென்குவின்ட்டையோ ஒரு ஜிராஃபிட்டையோ ஒரு லயன்ட்டையோ நம்மளால் போயிட்டு உனக்கு ஹியூமனிட்டி இருக்கா அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா அது ஹியூமன் கிடையாது. உன்கிட்ட என்னால் கேட்க முடியும், ஏன்னா நீ ஒரு ஹியூமன், நான் ஒரு ஹியூமன். அப்போது ஹியூமனிட்டியை லாஸ் பண்ணிட்டா நம்மளாம் அனிமல்ஸா? ஆமாம், கிட்டத்தட்ட ஹியூமனிட்டியை நம்ம இழந்தனால்தான் இங்கே இருக்கிற பல பேர் மிருகங்கள் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க, இந்த சேவ் வேர்ல்டு, சேவ் ஃபாரஸ்ட்டு, சேவ் ட்ரீஸு, சேவ் வாட்டர் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். பட் இப்போது நம்ம ஜென்ரேஷனுக்கு தேவைப்படுற ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் சேவ் ஹியூமனிட்டி. சரிம்மா ராஷிதா, நீ இவ்வளோ பேசுகிறியே, நீ ஒரு ஸ்டோரி கூட போடலை. நீ ஸ்டோரி போட்டு கூட நான் பார்க்கலை. நீ என்ன பண்ணியிருக்க? உன்னோட கான்ட்ரிபியூஷன் என்னென்னா, ஐ ஆம் நாட் தட் பிக் மணி சேவர். பட் நான் என்னோடய அக்கௌண்ட்டில் ஒரு 300 ரூபா வச்சுருந்தேன். ஒரு ட்ரஸ்டடான ஒரு ஃபண்ட் கலெக்ட் பண்ணுற ஒரு பிளேஸ்க்கு நான் என்னோடய பங்குலேருந்து அந்த 300 நான் டொனேட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐம் ஹாப்பி வித் தட். இதை பற்றி நீங்கள் கேட்கலாம், என்ன 300 ரூபா டொனேட் பண்ணிட்டு பெரியவ மாதிரி பேசுகிறியா அப்படின்னா, உங்களுக்கு 300 ரூபா சின்னதாக இருக்கலாங்க. பட் இப்போ அங்கே வாழ்கிற ஒவ்வொருத்தருக்கும் 1 ரூபா கூட பெரிய காசு தான். டு யூ திங்க் அபவுட் தட்? ஸோ நான் என்னோட கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஐ எம் ஹாப்பி வித் தட். அண்ட் ஐ விஷ் இட் ஆல் கம்ஸ் டு அன் எண்ட் சூன். ஸோ எஸ், ஐ கெஸ் ஐ டெலிவர்ட் மை பார்ட் ப்ராப்பர்லி. ஒரு வேளை உங்களுக்கு ஏதாச்சும் ஃபண்ட் டொனேட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, நான் டொனேட் பண்ண பேஜோட அந்த போஸ்ட்டை நான் என்னோடய ஹைலைட்ஸில் வச்சுருக்கேன். அண்ட் டெய்லி ஐல் பி போஸ்டிங் தட் QR கோட். உங்களால் எவ்வளோ டொனேட் பண்ண முடியுமோ, 1 ரூபாயோ 10 ரூபாயோ, யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு எக்ஸ்டெண்டில் அது சேவ் பண்ணலாம். ஒருத்தர் வந்துட்டு ஒரு 40 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கிட்டு இன்னும் 10 ரூபா இருந்திருந்தால் என்னால் அந்த ப்ரெட் வாங்கியிருக்க முடியுமேன்ற சுச்சுவேஷன்ஸ் எவ்வளவோ இடத்துல இருக்குது. நீ டொனேட் பண்ணுற 10 ரூபா கூட அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ யோசிங்க, டொனேட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி சேவ் ஹியூமனிட்டின்னு சொல்லி நான் என்னோடய பாட்காஸ்ட்டை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு கண்டென்ட்டோட உங்களை வந்து மீட் பண்ணுற வரைக்கும், திஸ் இஸ் மீ ராஷிதா சைனிங் ஆஃப் இன் ராஷி டாக்ஸ் பை டெல்லிங் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். டாடா மக்களே, ஸ்டே டியூன்ட்.